சார் முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் பேச மாட்டாரு, எல்லாரும் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயோட சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் இந்த தலைப்பு கொடுக்க தரலாம் இருக்க அந்த திரைப்படத்துக்கு. சார் குட்டி ஸ்டோரிலாம் சொன்னாரே சார், நம்ம 8 கோடி மக்களின் முதலமைச்சர்னு அந்த நினைவுக்கே வராமல் சினிமா நடிக்கிற அந்த திங்கிங்லேயே தான் இருக்கார் அவர். ஒன்று இதை செய், ஆட்சி நடத்து, இல்லையா ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போ. சபாநாயகர்கிட்ட நான் இங்கே ஒரு ஆக்ட் பண்ணிக்கலாமா, சரிங்க அப்படின்னு நான் அப்படின்றார். அதான் அப்படின்றார். என்னையா இது? வாடி 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 கைப்படாத அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம்? டான்ஸ் ஆடுறான், கேட்டால் அவனை பேட்டி எடுக்கிறாங்க. ஏன் இதில் என்ன தப்பு? மாணவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். நீ அமைச்சர்ரா. நீ நடித்த 69 படத்தில் சிறந்த படம் ஒன்று சொல்லு. இந்த ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் டபுள் ஆக்ஷன். உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் விஜய் படத்தை மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படத்தை கொண்டு வந்து தராங்க. அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரா வேசமா சட்டமன்றத்தில் பேசிங்கிறாரு. அதே பள்ளி உயர்கல்வித்துறை அமைச்சர் புரட்சி தலைவர் நடிகராக இருந்தால் வந்தார். அவருடைய பாடல் வரிகளெல்லாம் தாய் பாசம், குடும்பம், நல்ல நல்ல பாடல்கள் மக்களை திருத்துற அளவுக்கு மக்கள் படிப்பினையாக அந்த பாடல்களும் படமும் அமையும். நாளைய நேருக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார். முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் பேசவே மாட்டாரு, ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் பேச மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாரும் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சு? ஒருவேளை எதிர்க்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பயனுள்ளதாக பதிலளித்த மாதிரி இருந்துச்சா, இல்லை ஒரு ரசிகர்களை குசிப்படுத்துகிற விதமாக அது இருந்துச்சா சார்? நேற்று உண்மையாகவே டிவி நேரலையில் ஒளிபரப்புனாங்க. அது வரைக்கும் அந்த அரசுக்கு நன்றி சொல்லலாம். நேரலையில் பார்க்கும் பொழுது கவர்னருடைய உரை, அதுக்கு வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பேசி ஆகணும். கவர்னர் என்ன அப்படியே ஒப்பிச்சுட்டு போனார். நீங்கள் கொடுத்த இதுவை எல்லாத்தையும் அவர் ஒப்பிச்சுட்டு போனோம்னா அதுக்கு வேண்டியது என்னவோ அதில் நிறை குறை என்ன இருக்குதுன்ற எதிர்க்கட்சிகள் அலசி ஆராய்வாங்க. அதுக்கு பதிலுரை ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்லணும். இதுதான் ப்ரொசீஜர். இது நடந்தது நேற்று. இந்த 3 நாளாக கவர்னர் உரையின் மீதான பேச்சு வந்து எதிர்க்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் உதயநிதியும் பேசினார். எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இதை முன்னெடுத்தார். எடப்பாடியாரும் முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கடைசியாக வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் மேகதாது காவிரி அணையை பற்றி பேச வர்றார். கடைசியாக வாய்ப்பு தரோம் சொல்லிட்டு அவரை புறக்கணிக்கிறாங்க. நேற்றைய ஜோசப் விஜயின் பேச்சு பார்த்திங்கன்னா இந்த 3 நாளாக நடந்த நிகழ்வை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தயாரித்து ராத்திரியும் பகலுமா இருந்து அதை மனப்பாடம் பண்ணி உடல் மொழி மூலமாக, பாடி லாங்குவேஜ் மூலமாக எந்தெந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணார். என்ன கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயோட சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் இந்த தலைப்பு கொடுக்க தரலாம் இருக்க அந்த திரைப்படத்துக்கு. அப்படி அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி கரெக்டாக ஒப்பிச்சுட்டு போனாருன்றது பார்த்தாலும் அங்கே வந்து எல்லாமே சினிமா பார்த்த அவங்களுடைய ரசிகர் கூட்டம் உள்ள எம்எல்ஏக்களாக ரசிகர்களாக என்னன்னு தெரிய வரல. விசில் அடித்து ஒரு மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறது மக்களுடைய வரிப்பணம் இப்படியெல்லாமா வீணாகணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நாம் வந்து 8 கோடி மக்களுக்கும் உரிய முதலமைச்சர்ன்றதை நினைக்கல. இன்னும் அவருடைய ரசிகர்களுக்கு தீனி போடுற மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரே தவிர ஒரு
ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய பேச்சு எல்லாமே செயல் இது எல்லாமே மக்களை வழிநடத்தணும், மக்களுக்கு சென்றடையணும், திட்டங்கள் இதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தா இந்த திட்டங்களை பற்றியோ நாம் என்ன செய்ய போகிறோம், கஜானா காலி அப்படின்னு சொன்ன பிறகு கஜானாக்கு எப்படிப்பட்ட வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம், இதெல்லாம் எல்லாமே ஒரு கேலிக்கூத்து நடந்த மாதிரி தான் இருந்ததே தவிர காவிரி நடுவர் மன்றம் இப்போ மேகதாது வந்து டி.கே. சிவகுமார் அணையை கட்டியே தீர்வேன்றான். இதுக்கு வந்து எடப்பாடியார் சொல்ல வரார், அவரை சொல்ல மறித்து அவரை வெளிநடப்பு செய்ய வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்ல வராருன்றதை நீங்கள் உன்னிச்சு கவனிக்கணுங்க. இந்த மேகதாது அணை விவகாரத்தை காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரை போய் எங்கள் புரட்சி தலைவி அம்மா வந்து சாதனைங்க இதெல்லாம். நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. சாதாரண உடையில் மேலே துப்பட்டா போட்டுக்கிட்டு வந்து அதிகாரிகளை நிற்க வச்சு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த இது வருது தீர்ப்பை நீங்கள் இப்படி எல்லாம் அதுக்காக நீங்கள் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இத்தனை டிஎம்சி தண்ணி இறங்குற இடத்துல ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாங்கியாச்சு. இப்போ இந்த காமெடி பீஸு உதயநிதி இருக்கார் எதிர்க்கட்சி தலைவராக, அவரும் சரி புதிய நடுவர் நீதிமன்றம் விதிச்சா இதை வச்சுக்கினே காலம் கடத்திட்டு போயிடும் அந்த டி.கே. சிவகுமார். தீர்ப்பு தான் வாங்கியாச்சு, அதை செயல்படுத்துறதுக்கு என்னவோ மத்திய அரசை வலியுறுத்தி இதை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் உதாசீனப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி வெளி உலகு காட்டி அந்த தண்ணியை நம்ம வாங்கிறத விட்டுட்டு புதிய நடுவர் நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? ஏன்னா அவர் நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லியிருந்தார் சார், என்னென்னு மக்கள் நலனுக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு விஜய் வந்து நேற்று முதல்வர் விஜய் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருந்தார் சார். காவிரி நதிநீர் வந்து விவசாயியோட பிரச்சனை. அவன் சேத்துல காலை வச்சா நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயி சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அங்கேயே அடிப்படுது. அம்மா ஏற்படுத்தி கொடுத்த நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கி கொடுத்தது, அதை செயல்படுத்துறதுக்கு என்னவோ அது ஆக்கப்பூர்வமான வழி செய்யாமல் அது குடிநீர் பிரச்சனை. இன்னொரு கேரளாவுக்கும் போனோம், பாண்டிச்சேரிக்கும் போனோம். அந்த காவேரி நதி நீர் நீ அடைச்சிட்டு மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. இங்கிருந்த தொழிற்சாலைகள்லாம் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்த வழி இல்லை. எப்படி நீ சொன்ன திட்டங்களுக்கு எப்படி நீ நிதி கொண்டு வருவ? இது ஆக்கப்பூர்வமான பதிலே கிடையாது. அங்கே ஒரு வெறும் சினிமா பார்த்தா மாதிரி இருந்ததுங்க. நேற்று குட்டி ஸ்டோரிலாம் சொன்னாரே சார். குட்டி ஸ்டோரி அதாவது எப்படி சபாநாயகர் அதுக்கெல்லாம் அதாவது நல்ல விஷயத்தை பேச வந்த எடப்பாடியாரை எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியை வழிமறித்து இவருக்கு எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு ஜோசப் விஜய். நீங்கள் தாராளமாக சொல்லலாமே அப்படின்ன உடனே ஒரு கதையை சொல்கிறார். அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேடுற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணும்பொழுது அவங்க உடனடியாக வெளிநடப்பு பண்ணுறாங்க. யார் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற உதயநிதி அந்த குரூப் எல்லாம் வெளிநடப்பு பண்ணுறாங்க, வெளியே போய் பேசுகிறாங்கன்றது வேறு. அதுக்கப்புறமும் கேட்குறார் சபாநாயகர்கிட்ட, நான் இங்கே ஒரு ஆக்ட் பண்ணிக்கலாமா? சரிங்க அப்படின்னு ஒன்று அப்படின்றார். அப்படின்றார். என்னையா இது? அதாவது அந்த மரபை மீறி என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ இன்னும் முதலமைச்சர் வந்து நம்ம 8 கோடி மக்களின் முதலமைச்சர்னு அந்த நினைவுக்கே வராமல் சினிமா நடிக்கிற அந்த திங்கிங்லேயே தான் இருக்கார் அவர். ஒன்று இதை செய், ரிசைன் ஆட்சி நடத்து, இல்லையா ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போ. நீ வந்து அதை எடுத்துன்னு சட்டமன்றத்தில் கலந்தனா அங்கே இருக்கிற உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் விசிலடித்து அதை கொண்டாடுறாங்கண்ணா எல்லாரும் அட்டகாசம் பண்ணி சிரிச்சுக்கின்னு. இது வந்து மக்களுடைய வரிப்பணம் தான் வீண். அதாவது மக்கள் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க,
இது மாதிரி எதுக்குடா இந்த இதுக்கு ஓட்டு போட்டோம், ஏன் ஓட்டு போட்டோம், தன்னை அறியாமல் ஓட்டு அளிச்சுட்டு இன்றைக்கி வேதனையில் தான் திகழ்கிறாங்க. எப்படி நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவ, அதுக்குரிய ஃபண்டு எங்கேருந்து வரும், அது அந்த ஃபண்டை எப்படி உருவாக்குறது, இந்த இதுக்கெல்லாம் ஒரு நேற்று நடவடிக்கையில் இல்லை. வெறும் சினிமா தானம் நல்லா இருந்ததுங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயோட ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் தான் வருதே தவிர, மக்களுக்கான இந்த திட்டங்களை செய்வோம், இந்த உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை இப்படி நிறைவேற்றுவோம், மத்திய அரசு கூட இணைஞ்சு இந்த ஃபண்டை கேட்டு இந்த பணிகள்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வோம், சாலை வசதி இல்லை, மின்சார வெட்டு, அங்கங்கே வந்து ராத்திரியில் வந்து உன்னுடைய அதாவது பெரம்பூர்லேயே கூட 4 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லாமல், குளத்தூரில் கரண்ட் இல்லாமல் எல்லாம் நடு வீதியில் வந்து நிற்கிறாங்க. சார், இன்று கலைவாணர் அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் வந்து மின் வாரியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பணி நியமனம் வழங்க போகிற விழா சார். பிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, மின்தடை ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். ஒரு சிஎம் கலந்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சியில் பவர் கட் ஆகாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போது அதாவது இவர் மேலே அதிகாரிகளுக்கு கூட ஒரு மரியாதை இல்லை, ஒரு பயம் கலந்த உணர்வு இல்லை. ஒரு முதலமைச்சர் கடந்துக்கிற நிகழ்வுக்கு இந்த மாதிரி மின்வெட்டு இல்லாமல் பார்த்துக்குங்கன்னு. ஏன்னா பனையூரில் அப்படி தானே இருக்கும்போது முதலமைச்சர் அலுவலகத்தில் பனையூரில் எல்லாம் அந்த ஆதவர்ஜுனா, அந்த புசி ஆனந்த் இப்படி மாற்று கட்சிக்கார இணையிற விழா அப்படி இப்படின்னு பண்ணும் பொழுது பவர் கட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அனுபவம் இங்கே பேச சொல்லுதோ? முதல்வர் அங்கே போய் கலந்துக்கல, ஆனால் முதலமைச்சரே இங்கே வராரு என்னும்போது கலைவாணர் அரங்கத்துக்கு அந்த மாதிரி நிகழ்ந்துற போதுன்னு ஒரு லெட்டரை கொடுத்து வைக்கிறாங்க, பார்த்து எங்கள் மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டால் அதிகாரிகளுக்கே முதல்வர் மேலே ஒரு பயம் இல்லைன்ற ஒரு நிலை தான், அதாவது ஒரு அச்சம் கிடையாது. ஏன்னா அப்படி காமெடியாக நடந்துக்கிட்டால் எப்போவுமே இது காமெடி கிடையாதுங்க, இது மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும், மக்களை போய் சென்றடையணும் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கிறவர் இந்த மாதிரி கால விரயம், நேர விரயம் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதாவது நம்ம சட்டமன்றத்தில் வந்து எவ்வளவோ பெரிய ஆளுமைகள், காமராஜர்லேருந்து பக்தவச்சலிருந்து ஓமந்தூர் ராமசாமி, இப்படி வழியாக வந்து கருணாநிதி, அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எடப்பாடியார், இப்படி மாபெரும் மன்றத்தை வந்து இன்றைக்கி கேலி கூத்தாக்கி வச்சுருக்காங்க. அந்த கேலி கூத்து வந்து ஸ்டாலின் காலத்துலேருந்து இது வரைக்கும் தொடருது. இதுதாங்க நான் சொல்ல வரேங்க. ஆனால் முதல்வர் விஜய் பேசும்போது 5 நிமிஷம் குளத்தூரில் பேசுனதுக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசினார்னே. இதை வந்து தொண்டர்கள் பார்ப்பாங்கள்ல, தொண்டர்களும் சரி மக்களும் பார்ப்பாங்கள்ல, இது எப்படி எதிரொலிக்கும்னு? அதாவது நல்லா கேளுங்க, புரட்சி தலைவர் நடிகராக இருந்தால் வந்தார், அவருடைய பாடல் வரிகளெல்லாம் தாய் பாசம், குடும்பம், கெட்டதை எதிர்த்து போராடுறது, ஒரே தியரி. ஒரு பெண்ணுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறது, எங்கேயோ இருந்து வருவார், குதிப்பார், ஃபைட் பண்ணுவார், நல்ல நல்ல பாடல்கள் மக்களை திருத்துற அளவுக்கு மக்கள் படிப்பினையாக அந்த பாடல்களும் படமும் அமையும். நீ நடித்த 69 படத்தில் சிறந்த படம் ஒன்று சொல்லு. இந்த ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் டபுள் ஆக்ஷன். ஒருத்தன் வந்து ஸ்மக்லிங் பண்ணுவான், அதாவது போதைப் பொருள்லாம், அவன் இன்னொருத்தக்கிட்ட வளருவான், அவன் வருவான், இங்கே தான் தங்கைன்னு தெரிஞ்சும் அந்த தங்கையை கொல்ல பார்ப்பான், அப்பா அம்மாவை கொல்ல பார்ப்பான். நீ திரைப்படத்துலேயும் நல்ல கருத்து சொல்லலை, நீயும் நல்ல பாடல்களோ நல்ல படிப்பினையோ திரைப்படத்தில் எடுத்துக்காட்டல. என்னவோ குருட்டாந்தசையாக நீ வந்துட்ட. உன் அமைச்சர் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் உன்னுடைய பிறந்த நாளுக்கு, வாடி 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 கைப்படாத சீடி. அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம்? கைப்படாத சீடி என்னது? அது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவன் டான்ஸ் ஆடுறான், கேட்டால் அவனை பேட்டி எடுக்கிறாங்க. ஏன் இதில் என்ன தப்பு? மாணவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். நீ அமைச்சர்ரா, அமைச்சர்ன்ற தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. அங்கே போய் டான்ஸ் ஆடுற உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம், அதிகாரிகள் கூட கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போய் விஜய் படத்தை மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படத்தை கொண்டு வந்து தராங்க. அதிகாரிகளே கிடையாதா? அதிகாரிகள் உங்களுக்கு அடிப்பணிகிறது கிடையாதா?
அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரா வேசமாக சட்டமன்றத்தில் பேசிங்கிறாரு. அதே பள்ளி உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடுற குத்தாட்டம் போடுறாரு. கல்வித்துறை அமைச்சர் அப்படி வீரா வேஷமாக பேசுகிறவர், அவருடைய துறையில் பார்த்தா ஒரு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் போய் பள்ளிக்கூடமாக போய் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்ன அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போய் உன்னுடைய தாவேக்கா நிர்வாகிகள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க வந்து அவங்க மேற்பார்வையிடுறாங்களாம். யாரா நீங்கள் தாண்டி இது வரைக்கும் நான் இல்லாத நடைமுறைகள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாடகம் எங்கே கொண்டு போய் விடமோன்ற பயந்தாங்க இருக்குது. இவர் சொல்கிறார் 4 அமைச்சர்களை பெண்களை நாங்கள் விஜய் சொல்கிறார் பெண்களை அமைச்சிருக்கோம் அப்படின்னு. நாங்கள் எங்கள் தலைவியை புரட்சி அம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும்டா. 79ங்க சத்யவாணி முத்து அம்மையாரை என்ற பட்டியலின பெண்ணுக்கு மத்திய அமைச்சர் வாய்ப்பை புரட்சித் தலைவர் வழங்கினார். சத்துணவு திட்டத்துறை அமைச்சராக பட்டியலின சமூகத்தை சார்ந்த சரோஜா நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் எடப்பாடியார் அமைச்சரவையில் சரோஜா, வளர்மதி, நிலோஃபர் கஃபில், அப்புறம் ராஜலட்சுமி 4 பெண் அமைச்சர்களை எடப்பாடியார் அவருடைய அமைச்சரவையில் வச்சுருந்தார். அதிலும் சரோஜாவும் ராஜலட்சுமியும் 2 பேருமே பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான். என்னவோ புதுசாக செஞ்சிட்டா மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிற பெண் அமைச்சர்களை நாங்கள் நியமித்து எங்கள் முதலமைச்சரே பெண் தான். இப்படிப்பட்ட கட்சியை சார்ந்தவங்க எங்களுடைய திட்டங்களையோ செயல்பாடுகளையோ எந்த கட்சியுமே நெருங்க முடியாது. அம்மா கொடுத்தா மாதிரி, அதாவது பொருளாதார ரீதியில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற பெண்கள் உயரணும்னு சொல்லிட்டு மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு உணவு உண்ற மாதிரி அம்மா உணவகம் கொடுத்தாங்க. இலவச மிதிவண்டி கொடுத்துருக்காங்க. லேப்டாப் 10th பாஸ் பண்ண உடனே கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறீங்க? இந்த திட்டங்களை செயல்படுத்தினாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இருங்க, அதே மாதிரி எடப்பாடியார் அந்த 11 மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரி, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் காலேஜு, பொதுச் செயலாளர் போட்ட ஒரு சட்டம் 7.5% மருத்துவ மாணவர்களை உருவாக்குறதுக்கு அவ்வளவு ஏழை மாணவர்கள், ஏழை மாணவிகள், அவங்களுக்கு எல்லா செலவும் அரசுது. என்ன இதை நீங்கள் ஒன்றா 10% மாற்றி காட்டுங்க, அதில் இருக்குது. ஆனால் எங்கள் எடப்பாடியார் கொடுத்த இந்த 7.5% இன்றைக்கி 4000 மாணவர்கள் மருத்துவர்களாகவே ஆயிட்டாங்க, MBBS முடித்து. இப்படி அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கு. நன்றி சார். வணக்கங்க.